வணக்கம் நண்பர்களே, எங்கள் கார்ட்டூன் மோரல் ஸ்டோரிஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். தினமும் புதிய நல்லொழுக்க கதைகள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். வாங்க கதையை தொடங்கலாம். ஒரு அழகான பசுமையான கிராமம். அந்த கிராமத்தை சுற்றிலும் வயல்வெளிகள், தென்னை மரங்கள், மாமரங்கள் என்று பார்ப்பதற்கே ரொம்ப அழகாவே இருக்கும். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தின் ஒரு பெரிய கிளையில் சின்னதாக ஒரு அழகான வீடு கட்டி மணிக்குருவியும் அவனுடைய மனைவி மல்லிக்குருவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் மிகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தார்கள். மணிக்குருவி தினமும் அதிகாலையிலேயே எழுந்து வயல்வெளிகளுக்குச் சென்று தானியங்களை சேகரித்து வருவான். மல்லிக்குருவி வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு மணி கொண்டுவரும் தானியங்களை வைத்து சுவையான உணவு சமைத்து வைப்பாள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருந்தது. ஒருநாள் மாலை மணிக்குருவி வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்தான். அப்போது மல்லிக்குருவி சமையல் செய்து கொண்டிருந்தாள். மல்லி, இன்னைக்கு வயல்வெளியில வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு, அதனால வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டேன் என்று மணி சொன்னான். அப்படியா, சரி, நீ போய் கொஞ்சம் ஓய்வெடு, நான் சாப்பாடு தயாரிச்சிடுறேன் என்று மல்லி சொன்னாள். இரவு உணவை முடித்துவிட்டு இருவரும் தூங்கச் சென்றார்கள். வெளியே குளிர்ந்த காற்று வீசியது. ஆலமரத்தின் இலைகள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. கிராமமே அமைதியாக இருந்தது. அப்போது திடீரென்று டக் 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 என்று அவர்களுடைய வீட்டுக் கதவு தட்டப்பட்டது. மல்லிக்குருவி பயந்து எழுந்தாள். மணி, மணி, கதவை யாரோ தட்டுறாங்க என்று மெதுவாக சொன்னாள். மணியும் எழுந்து உட்கார்ந்தான். இரவு நேரத்தில் யார் கதவை தட்டுகிறார்கள் என்று அவனுக்கும் புரியவில்லை. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நீ பயப்படாதே, நான் போய் பாக்கறேன் என்று மணி மெதுவாக கதவின் அருகே சென்றான். கதவை திறந்தான். ஆனால் வெளியே யாருமே இல்லை. மணி கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தான். ஆலமரத்தின் கிளைகள் மட்டுமே காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. யாரும் இல்லையே என்று சொல்லிவிட்டு கதவை மூடிவிட்டு மீண்டும் படுக்கைக்குச் சென்றான். மல்லிக்கு மட்டும் பயம் போகவில்லை. யாரும் இல்லாம எப்படி கதவு தட்டும் சத்தம் கேட்டுச்சு என்று அவள் கேட்டாள். காற்றுல ஏதாவது கிளை கதவுல மோதிருக்கலாம், நீ பயப்படாம தூங்கு என்று மணி அவளை சமாதானப்படுத்தினான். அடுத்த நாள் காலை இருவரும் அந்த விஷயத்தை மறந்துவிட்டார்கள். ஆனால் அதே இரவு மீண்டும் டக் 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 என்று கதவு தட்டப்பட்டது. இந்த முறை சத்தம் இன்னும் தெளிவாக கேட்டது. மல்லி உடனே மணியை எழுப்பினாள். மணி, மறுபடியும் அதே சத்தம். மணி எழுந்து கதவை திறக்காமல் கதவுக்கு பின்னால் நின்று வெளியே பார்த்தான். கதவின் கீழே ஒரு சிறிய நிழல் தெரிந்தது. மணி அதிர்ச்சியடைந்தான். மல்லி, வெளியே யாரோ இருக்காங்க போல. இருவரும் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றார்கள். மீண்டும் டக் டக். இந்த முறை மணி திடீரென்று கதவை திறந்தான். ஆனால் வெளியே மீண்டும் யாரும் இல்லை. மல்லிக்கு மிகவும் பயமாகிவிட்டது. மணி, இது சாதாரண விஷயமில்ல. 2 நாளா இதே நேரத்துல கதவு தட்டுது. யாராவது நம்மை பயமுறுத்துறாங்களா? மணி யோசித்தான். நாளைக்கு இரவு இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னான். அடுத்த நாள் முழுவதும் மணி அந்த விஷயத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். இரவு வந்ததும் வழக்கம்போல் இருவரும் வீட்டுக்குள்ளிருந்தார்கள். ஆனால் இந்த முறை மணி தூங்கவே இல்லை. கதவுக்கு பின்னால் மறைந்து கொண்டு வெளியே நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். நள்ளிரவு நேரம் வந்தது. சுற்றிலும் அமைதி. சிறிது நேரம் கழித்து டக் 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 என்று மீண்டும் கதவு தட்டப்பட்டது. மணி கதவை திறக்காமல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அப்போது அவனுக்கு ஒரு கருப்பு உருவம் கதவின் அருகில் இருப்பது தெரிந்தது. அது மெதுவாக பின்னால் நகர்ந்தது. மணி உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த உருவத்தை பின்தொடர்ந்தான். அந்த உருவம் ஆலமரத்தின் பின்னால் சென்று மறைந்தது. மணி அங்கே சென்று பார்த்தபோது ஒரு காக்கா நின்று கொண்டிருந்தது. அந்த காக்கா மிகவும் பயந்த முகத்துடன் இருந்தது. நீ யார்? தினமும் இரவு எங்க வீட்டு கதவை ஏன் தட்டுற என்று மணி கேட்டான். காக்கா எதுவும் பேசாமல் தலையை குனிந்து நின்றது. மல்லியும் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். எதுக்காக எங்களை பயமுறுத்துற? உண்மையை சொல்லு என்று கேட்டாள். அப்போது காக்கா மெதுவாக பேசத் தொடங்கியது. மணி, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை பயமுறுத்தணும்னு நினைக்கல. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. மணிக்கும் மல்லிக்கும் ஒன்றுமே புரியவில்லை. என்ன பிரச்சனை என்று மணி கேட்டான். காக்கா கண்ணீருடன் ஒரு பழைய ஆலமரக் கிளையை சுட்டிக்காட்டியது. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒரு குட்டி பறவை குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இரவு பெரிய காட்டு அடிச்சப்போ அந்த குட்டி பறவை என் கூடு கீழே விழுந்துடுச்சு. நான் அந்த நேரத்துல அருகில்தான் இருந்தேன். ஆனா அத காப்பாற்ற முடியல.
காக்கா சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. அந்த சம்பவத்துக்கு பிறகு தினமும் இரவு அந்த இடத்துக்கு வரேன். அப்போதெல்லாம் யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கும். நான் பயந்துட்டு இங்கிருந்து ஓடிடுவேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்ததும் தெரியாம கதவை தட்டிடுறேன். மணி காக்காவை பார்த்தான். அப்படின்னா நீ எங்கள பயமுறுத்த வரலையா? இல்ல மணி, எனக்கே பயமாயிருக்கு. அந்த குட்டி பறவைய என்னால காப்பாற்ற முடியலையேன்னு தினமும் வருத்தப்படுறேன் என்று காக்கா அழுதது. மல்லிக்கு காக்காவை பார்த்ததும் பரிதாபமாவே இருந்தது. காக்கா, நடந்தத மாற்ற முடியாது. ஆனா அந்த குட்டி பறவைக்காக நீ ஏதாவது நல்லது செய்யலாம் என்றாள். மணி உடனே ஒரு யோசனை சொன்னான். நாம மூவரும் சேர்ந்து இந்த மரத்துல இருக்கிற பழைய கூடுகளை எல்லாம் சரி பண்ணலாம். ஆபத்தான கிளைகளை அகற்றி சின்ன பறவைகளுக்கு பாதுகாப்பான இடம் உருவாக்கலாம். காக்காவுக்கு அந்த யோசனை மிகவும் பிடித்தது. அடுத்த நாள் காலை முதல் மணி, மல்லி, காக்கா மூவரும் சேர்ந்து ஆலமரத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். பழைய உடைந்த கிளைகளை அகற்றினார்கள். சிறிய பறவைகள் பாதுகாப்பாக வாழக்கூடிய இடங்களை தயார் செய்தார்கள். அன்று இரவு மணி மற்றும் மல்லி வீட்டுக்குள் அமர்ந்திருந்தார்கள். நேரம் நள்ளிரவை தாண்டியது. இருவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் டக் டக் என்ற சத்தம் இந்த முறை வரவில்லை. மல்லி சிரித்தபடி மணியை பார்த்தாள். இனிமேல் யாரும் நம்ம கதவை தட்ட மாட்டாங்க போல. மணி சிரித்தான். ஆமாம், பயமுறுத்த வந்த மர்மப் பறவையின் ரகசியமோ இப்போ தெரிஞ்சிடுச்சு. அந்த நாளுக்கு பிறகு அந்த வீட்டுக் கதவை இரவு நேரத்தில் யாரும் தட்டவில்லை. காக்காவும் அந்த குப்பி பறவையை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்தி மற்ற பறவைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தது. அன்று முதல் மணி, மல்லி, காக்கா மூவரும் சேர்ந்து அந்த ஆலமரத்தில் வாழும் எல்லா பறவைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தார்கள். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம ஒரு நல்ல நீதியை கற்றுக்கொண்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இதேபோல சுவாரஸ்யமான நல்ல கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.